2F படி தகவல் வழங்க முடியாது. வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய வழக்கறிஞர் நல்வினை விஸ்வராஜ். நம்மோடு ராசிபுரம் நகரத்தை சார்ந்த தகவல் ஆர்வலர், சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய ஜோதிபாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் நகராட்சி நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் சில தகவல்களை கேட்டிருந்தார். நகராட்சி நிர்வாக ஆணையர் அலுவலகம் இவருக்கு அளித்த பதிலில் 2F படி தகவல் வழங்க முடியாது என்று இவருடைய மனுவை கண்டுபிடி சேர்ந்தது. இதற்கு முதல் மேல் நோட்டீஸ் சொல்லியிருக்கிறோம். இதில் நமக்கு ஏற்பட்ட குழப்பம், சந்தேகம் என்னவென்று பார்த்தால் 2F விடுங்க தகவல் என்ற வரையறை பற்றி சொல்லியிருந்தது. எந்தெந்த விஷயங்கள் தகவல் என்ற வரையறைக்குள் வரும்? அலுவலகத்திற்குரிய கோப்புகள், பதிவேடுகள், ஆவணங்கள், கணனியில் இருக்கும் பதிவுகள், இப்படி அலுவலகத்திற்குரிய அனைத்து குப்பை கூலங்களும் தகவல் என்ற வரையறைக்குள் வரும் என்று சட்டம் சொல்லியிருக்கின்றது. இந்த வரையறையை பயன்படுத்திய அதிகாரிகள், அலுவலர்கள் 2F படி தகவல் வழங்க முடியாது என்று சொல்லியிருந்தார்கள். இதில் ஏற்பட்ட குழப்பத்தை பற்றி மரியாதைக்குரிய நண்பர் ஜோதிபாஸ் உங்களிடம் பேசுகின்றார். வணக்கம், அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். ராசிபுரம் நகராட்சி எல்லை விரிவாக்கம் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கடிதத்தின் அடிப்படையில் சென்னையில் உள்ள நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு தகவல் மூலம் சில கேள்விகள் கேட்டிருந்தேன். அதில் 2005 பிரிவு 2F படி உங்களுடைய கேள்விகளுக்கு தகவல் அளிக்க முடியாது என்று பதிலளித்திருந்தார்கள். அதன்படி தோழர் விஸ்வராஜ் அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்த பொழுது அவர் சில கருத்துக்களை சொல்றது சரியானபடி அந்த விளக்கங்களை சொன்னால் எந்த விதமான சட்ட புத்தகத்திலையும் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆணைகள், கருத்துருக்கள், கோப்புகள் இது சம்பந்தமாக தான் இருக்குது ஒழிய அந்த 2F அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தோழர் விளக்கம் கொடுத்தாரு. அதாவது இருக்கக்கூடிய ஆவணங்கள் இல்லாத விளக்கங்களை நாம் கேட்கும் பொழுது அது புதிதாக தயாரித்து கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது என்பதுதான் கேள்வியுடைய அடிப்படை சாராம்சம் என்பதை தோழர் விளக்கினார். அது சரியான ஏற்றுக்கொள்ள முடியாது. 2F விளக்கங்கள் தோழர் அவர்கள் சரியானபடி எனக்கு விளக்கம் கொடுத்துள்ளார். இதை பயன்படுத்தி மீண்டும் அப்பீல் செய்திருக்கின்றனர். நன்றி தோழர் ஜோதிபாஸ் அவர்களே. 2F இந்த குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்க அலுவலகத்துடைய பதிவேடுகள், அந்த பதிவேட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நாம் கேட்டு தகவல் பெறுவதற்கு நமக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்கின்றது. சட்டத்தால் தடை செய்யப்பட்ட தகவல்கள், மூன்றாம் தரப்பு தகவல், இந்த மாதிரி ஒரு சில விதிவிலக்கான தகவல் தவிர மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு அரசு அலுவலகத்துடைய கோப்புகளில், கணனிகளுடைய எல்லாத்தையுமே நம்ம வாங்கி பார்க்கலாம். இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம், தகவல் கேட்கல புதிதாக ஒரு பேப்பர் எடுத்து, பேனாவை எடுத்து அரசு நிர்வாகம், பொது தகவல் அதிகாரி எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் கேட்டோம்னா அதை கேள்வி எழுத்தில் கேட்டோம் என்று மறுப்பதற்கு, 2F படி தகவல் வழங்க முடியாது என்று மறுப்பதற்கு பொது தகவல் அலுவலருக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் அதே விவரம் அலுவலகத்தின் கோப்புகளில் ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கின்ற பொழுது அதை கட்டாயம் வழங்க வேண்டும். ஆனால் நம்முடைய பொது தகவல் அதிகாரிகள் எல்லா தகவல் மனுக்களுக்கும் இயந்திரத்தனமாக 2F படி தகவல் வழங்க முடியாது என்று மறுத்து வருகின்றார்கள். இது தகவல் உரிமை சட்டத்தின்படி தவறானதாகும். எனவே தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தகவலை கேட்கின்ற பொழுது அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கோப்புகளை, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, ஃபைலில் இருந்தாலும் சரி, புத்தகத்தில் இருந்தாலும் சரி, கணனியில் இருந்தாலும் சரி, மொபைலில் இருந்தாலும் சரி, அரசாங்க அலுவலகத்தில் எந்த வடிவத்தில் அந்த தகவல் இருந்தாலும் அது எப்படி இருக்கின்றதோ அதே வடிவத்தில் பெறுவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் 2F படி தகவல் வழங்க முடியாது, கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள் தகவல் வழங்க முடியாது என்று சொல்லியெல்லாம் தகவலை மறுப்பதற்கு பொது தகவல் அதிகாரிகளுக்கு சட்டத்தில் இடமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.